ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன பூண்டு ஒன்று எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, தேங்காய் இந்த அளவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், கடுகு எடுத்திருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லாமே போட்டுக்கிட்டேன். பெருங்காயம் 1 டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் கட் பண்ணி அதையுமே போட்டுடலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுடலாம். புதினா, கொத்தமல்லியும் உப்பு தண்ணியில் போட்டு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், கல் உப்பு. எல்லாமே நல்லா வதக்கிடலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னி ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், களி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தட்டு இட்லி தான் செய்கிறோம், குதிரவாளி தட்டு இட்லி. அந்த இட்லி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நல்லா ஹெல்த்தியான சட்னி ரெடி. தேங்க்யூ.